ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எல்லோரும் தூங்குறதுக்கு ரெடி ஆக்கிட்டீங்களா? கதை கேட்கலாமா? உங்கள் எல்லாருக்கும் கதைனா பிடிக்கும் தானே? அக்கா உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் எல்கானா அண்ணால் அப்படின்னு ஒரு அங்கிள் ஆண்டி இருந்தாங்களாம். அவங்களுக்கு குழந்தையே இல்லையா. அந்த அண்ணால் ஆண்டி அழுதுகிட்டே இருந்தாங்களாம், எனக்கு குழந்தையே இல்லையே அப்படின்னு. எல்லாரும் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களாம் அந்த ஆண்டியை. அப்போது அந்த அங்கிள், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணாங்களாம். நம்ம கூட யாராவது அழுதா நம்ம சொல்லுவோம்ல, அழாதீங்கன்னு. அது மாதிரி அந்த அங்கிள் சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். ஆனால் இருந்தாலும் அந்த ஆண்டிக்கு ரொம்ப கவலையாகவே இருந்துச்சான். எப்போல்லாம் கவலையாக இருக்கோ அப்போல்லாம் அழுவாங்களாம். அப்போது ரொம்ப நாள் கழித்து அவங்க ஊரில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போனாங்களாம். அப்போது அந்த ஆண்டி அங்கே போய் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு போய் அங்கே சர்ச்சில் போய் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப நேரம் அழுது ஜெபம் பண்ணாங்களாம். ஏசப்பா கிட்ட போய் நம்ம அழுதோன்னா அந்த அழுகைக்கெல்லாம் ஏசப்பா பதில் கொடுப்பாங்கள்ல. அந்த ஆண்டி கூட அங்கே போய் அழுது ஜெபம் பண்ணாங்களாம். அதை பார்த்துட்டு எலி தாத்தா, ஏன் என்னாச்சு அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே இந்த ஆண்டி சொன்னாங்களாம், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அதான் நான் அழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே எலி தாத்தா அவங்க, நீ கவலைப்படாத, உன்னோட விண்ணப்பத்தை ஏசப்பா பதில் கொடுப்பாங்க, நீ கவலைப்படாமல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாங்களாம். அதனால் அண்ணால் ஆண்டிக்கு அதுக்கப்புறம் கவலையே வரலையாம். அதுக்கப்புறம் அண்ணால் ஆண்டி அழவே இல்லையாம். அதுக்கப்புறம் அண்ணால் ஆண்டியும் எல்கானா அங்கிளும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஏசப்பா என்ன பண்ணாங்க, அண்ணால் ஆண்டிக்கு ஒரு அழகான குழந்தை கொடுத்தாங்க. ஒரு குட்டி தம்பி பிறந்தான். அந்த தம்பி பேர் என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம்? அந்த தம்பி பேர் தான் சாமுவேல். அண்ணால் ஆண்டி என்ன முடிவு பண்ணாங்களாம், ஏசப்பா எனக்காக கொடுத்தாருல, நம்ம அங்கே போய் ஜெபம் பண்ணும்போது, அதனால் இந்த தம்பி அங்கேயே இருக்கட்டும், ஏலி தாத்தாக்கு உதவியாக சர்ச்சை வேலையெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சாராம். சொன்னோன்னே இந்த எல்கானா அங்கிளும் ஓகே சொல்லிட்டாங்களாம். சரி, இந்த தம்பி கொஞ்சம் வளரவும் கூட்டிகிட்டு போய் ஏலி தாத்தா கிட்ட விட்டுட்டாங்களாம். நம்மனா அழுவோம் தானே. ஆனால் அந்த தம்பி ரொம்ப சமத்து. அங்கே போய் நல்ல பையனாக எலி தாத்தா கூடயே இருந்தாங்களாம். எலி தாத்தாக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா வேலையும் செய்வாங்க சாமுவேல் அண்ணா. நம்ம கூட அப்படித்தானே அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்போம், நல்ல குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸாக இருப்போம்ல. அது மாதிரி இந்த சாமுவேல் தம்பி கூட அங்கே குட் பாயாக அங்கே இருந்தாங்களாம். அப்போது ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது சாமுவேல் தம்பிக்கு ஒரு சவுண்டு கேட்குது. சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கேட்டோன்னே இந்த சாமுவேல் தம்பி என்ன பண்ணாங்க, குட்குடுன்னு ஓடி போய் ஏலி தாத்தா கிட்ட, தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோன்னே ஏலி தாத்தா, இல்லையே சாமுவேலே, நான் உன்னை கூப்பிடலையே, நீ போய் தூங்குப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த தம்பி என்ன பண்ணிட்டாங்க, படுத்துட்டாங்க. திருப்பி கொஞ்ச நேரத்தில் சாமுவேலை கூப்பிடுற மாதிரியே அந்த சாமுவேல் தம்பிக்கு கேட்குது. உடனே இந்த சாமுவேல் என்ன பண்ணாங்க, திருப்பி குடுன்னு ஓடி போய் தாத்தா கிட்ட, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஏலி தாத்தா, இல்லை சாமுவேல், நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, சரி நீ போய் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 3 தடவை சவுண்ட் கேட்குது. நமக்குன்னா டென்ஷன் ஆயிரும்ல, என்ன தாத்தா நீங்கள் கூப்பிட்டுட்டு என்னென்ன கேட்க மாட்டீங்க அப்படின்னு. ஆனால் இந்த தம்பி கோபமே படல. போய் கேட்குறாங்க, திருப்பி படுத்துட்டாங்க, கேட்குறாங்க, படுத்துட்டாங்க. 3 தடவை இப்படி ஆயிடுச்சு. நான் அப்போது 3ஆவது தடவை ஏலி தாத்தா கூப்பிடுற மாதிரி கேட்டோன்னே இந்த தம்பி போய் என்ன தாத்தா அப்படின்னு கேட்டோன்னே ஏலி தாத்தாவுக்கு புரிஞ்சிச்சு, இல்லை இந்த சாமுவேல் தம்பியை ஒரு ஸ்பெஷல் பர்சன் கூப்பிடுறாங்க. அந்த ஸ்பெஷல் பர்சன் யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த ஸ்பெஷல் பர்சன் தான் ஏசப்பாவே என்ன பண்ணியிருக்காங்க, சாமுவேல் தம்பியை கூப்பிட்ருக்காங்க. அந்த காலத்துலலாம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஏசப்பா பற்றி எல்லாருக்கும் தெரியாது. அப்போ அந்த தம்பிக்கு கூட தெரியாதுல்ல, அதனால தான் சாமுவேல் தம்பிக்கு தெரியல. அப்போ ஏலி தாத்தா சொல்லி தராங்க, இனிமேல் உன்னை கூப்பிடுற சவுண்டு கேட்டால் நீ என்ன சொல்லணும், கர்த்தாவே சொல்லும் அடியேன்
கேட்கிறேன் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க தாத்தா? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே அந்த தம்பி ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லி வந்து படுத்துட்டாங்களாம். 4th டைம் ஏசப்பா வந்து பக்கத்தில் நின்று சாம்வேலே சாம்வேலே அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே இந்த தம்பி கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. உடனே ஏசப்பா என்ன பண்ணாங்க? சாம்பேல் தம்பிக்கிட்ட நிறைய பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. இன்றைக்கி கூட நம்ம ஏசப்பா நம்மக்கிட்ட பேசும்பொழுது அதை நம்ம கவனமாக கவனித்தோன்னா, அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிக்கிட்ட மாதிரி நம்ம நடந்தோன்னா ஏசப்பா நம்ம கூட பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ பெரிய சீக்ரெட் பார்த்துக்கிங்களா? பத்திரமா வச்சுக்கோங்க. நம்மளும் அப்பா அம்மா பேச்சை கேட்குறோம். ஏசப்பா கிட்ட அவர் பேசுகிறத நம்ம கேட்க போகிறோம். ஓகே, டீல். இப்போது அதுக்கடுத்து என்னாச்சு தெரியுமா? ஏசப்பா ஏலி தாத்தா பற்றிலாம் பேசுகிறாங்க. ஏலி தாத்தாவோட ஃபேமிலி, அவங்களோட 2 பிள்ளைங்க பற்றி பேசினாங்க. ஏலி தாத்தாவுக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களும் ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணாங்களாம். ஸோ ஏலி தாத்தாவோட அந்த 2 பசங்களும் ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுறாங்க. நீ சொல்லு, அவங்க ஏலி தாத்தா வந்து அந்த 2 பசங்களையும் திருத்தலைன்னா நான் அவங்கள கில் பண்ணிடுவேன், கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து அந்த குட்டி தம்பிக்கிட்ட சொன்னாங்களாம். உடனே அந்த குட்டி தம்பி அச்சச்சோ, இதை போய் நான் எப்படி ஏலி தாத்தா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி தம்பிக்கு பயமாக இருக்குது. அப்போது அடுத்த நாள் காலையில் ஏலி தாத்தா கூப்பிடுறாங்க. ஹேய் குட்டி சாம்வேல், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே இந்த சாம்வேல் தம்பியும் போனோடனே ஏலி தாத்தா கேட்குறாரு, சொல்லு சாம்வேல், ஏசப்பா நேற்று நைட்டு உன்கிட்ட உனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே இந்த சாம்வேல் தம்பி ஐயோ வேணாம், நம்ம ஏலி தாத்தாவோட பசங்களை கொன்னுடுவார் ஏசப்பா அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்மளை ஏலி தாத்தா ஒழுங்காகவே நடத்த மாட்டாங்க, ஏலி தாத்தாவுக்கு நம்ம மேலே கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் ஏலி தாத்தா என்ன சொல்கிறாரு? நீ சொல்லு சாம்வேல், இப்போ நீ மட்டும் சொல்லலை, ஏசப்பா உன்னை பனிஷ் பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இந்த சாம்வேல் தம்பிக்கு பயமாயிடுது. ஐயோ, நம்மளை பனிஷ் பண்ணிவிடுவாங்களா அப்படி சொல்லிட்டு சாம்வேல் தம்பி ஏலி தாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. தாத்தா இப்படி உங்கள் பசங்க 2 பேரும் ரொம்ப பேடாக இருக்காங்களாம், ரொம்ப பேட் பாய்ஸாக இருக்கிறதுனால ஏசப்பாவுக்கு பிடிக்கலையாம், அவங்க சரி பண்ணலைன்னா அவங்கள ஏசப்பா கொன்னுடுவேன்னு சொல்கிறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஏலி தாத்தாவுக்கு கவலையாக இருந்திருக்கும் தானே. அந்த ஏலி தாத்தா அதுக்கப்புறம் சொன்னாங்களாம், சரி ஏசப்பா என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் சாம்வேல் தம்பி இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி ஏசப்பா பேசுகிறாங்க, இந்த மாதிரி காரியங்களை சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பா சொல்கிற வேலையெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால சாம்வேல் தம்பியோட பலன் என்ன கிடச்சிது தெரியுமா? அவரோட ஃப்யூச்சரில் அவர் பெரிய தீர்க்கதரிசி ஆனார். அந்த காலத்தில் இந்த மாதிரி தீர்க்கதரிசிங்கெல்லாம் போய் பெரிய பெரிய கிங்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, கூப்பிட்டோன்னே நிறைய ஆள் வருவாங்க, பெரிய குதிரை இருக்கும், யானை இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அந்த மாதிரி பெரிய பெரிய கிங்ஸ் எல்லாம் அனாயிண்ட் பண்ணி நீங்கள் இனிமேல் கிங்காக இருப்பீங்க, நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்க, அப்படி செய்வீங்க, அந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு சாம்வேல் அண்ணாவை உயர்த்தி வச்சாங்களாம் ஏசப்பா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட இதுலேருந்து என்ன கற்றுக்கணும்? ஏலி தாத்தாக்கு அந்த தம்பி எப்படி உண்மையாக ஒபீடியண்ட்டாக இருந்தாங்களோ அது மாதிரி நம்மளும் இன்றைக்கி இருந்து என்ன பண்ண போகிறோம்? ஒபீடியண்ட்டாக இருக்க போகிறோம். நம்ம அப்பா அம்மாவுக்கு, நம்ம டீச்சர்ஸ்க்கு. ஏலி தாத்தா வந்து எப்படி சாம்வேல் பற்றி நல்ல ஒப்பீனியன் வச்சுருந்தாங்களோ அது மாதிரி நம்ம அப்பா அம்மாவும் நம்மளை பற்றி நல்ல ஒப்பீனியன் வச்ச மாதிரி நடந்துக்கணும். ஏசப்பா நம்மக்கிட்ட பேசுகிறத நம்ம இனிமேல் கேட்க போகிறோம். ரெடியா? நம்ம எல்லோரும் இதுக்கு ரெடி ஆகுமா? ஓகேவா? இப்போ எல்லோரும் கண்ணை மூடுங்க. அக்கா ஜெபம் பண்ணுறேன், நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு தூங்கலாம்.
அன்புள்ள இயேசப்பா, நல்ல இரவு வேலைக்காக நன்றி. நாங்கள் இப்பொழுது கூட நீங்கள் எங்கள் கூட பேசுனீங்க. சாம்வேல் தம்பி பற்றி நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் இயேசப்பா. அவங்கள போல் நாங்களும் ஒபீடியண்ட்டாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுனது போல் எங்ககிட்டயும் நீங்கள் வந்து பேசுங்க இயேசப்பா. அதை கேட்குறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கோம் இயேசப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த கதையை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைங்க கூட நீங்கள் இருங்கப்பா. நல்லபடியாக தூங்க உதவி செய்யுங்க. அவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. நிறைய பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா தூங்குங்க. நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா.